ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். ஏன்னா முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசியிருக்கேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாக முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவன் படத்தை பற்றி பேசுறதுன்னு இருக்குல்ல, அவன் என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவன் எப்போவுமே அவர் தான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே, படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை காட்டுறாங்கன்னு நினச்சிக்குவோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே நமக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்குது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்குல பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குல அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட ஸ்ரீகணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கற்றதின் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சித்தார்த் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சுருப்பார். அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்களை பற்றி எனக்கு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல இருக்கா. ஏதாவது ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்போம் அந்த பாட்டெல்லாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதுக்குள்ள நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும். நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம் சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும் போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார்ல, அது என்ன படம்டா மறந்துருச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில். அதில் உங்கள் காமெடி ஆகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி. நாங்கள் ஏன்னா இப்போ
அப்போ ஜெயமவி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பவுமே நைட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது, மறந்துடுவார். ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எவர்கிரீன், எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரிவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரிவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்திலேயே தெரியுறீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். சரத்குமார் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி சொல்லணும்னா, அவருக்கு நான் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும் தான் பேசும், பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு வந்து ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும்? பாறாங்கல் மாதிரி இருக்காது அவரு, ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி, பாறாங்களுக்குள்ள பூக்கள் இருக்குல்ல, சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசுன மாதிரியான ஒரு தொழிலில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் என்ன அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டே நமக்கு தெரியும். அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார் சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அது வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுருவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே. இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்து அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவாக ஆகணும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதி ஆயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டில் வராமலே இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடையும் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்கள் காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக்கில் இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியாக என்னோட நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும், எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது. பெரிய பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்கிறது என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான, என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர். இன்னும் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம். பெரிய பெருமாள் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கலை. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், நடக்கலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 days கழிச்சு ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்ணுறான். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, எனக்கு தான் மேரேஜ் ஆகிருக்க ஒரு 10 days கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். திருப்பி 1 month கழிச்சு திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணாமல். அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பெரிய பெருமாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய பெருமாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவர் என்னோட ஸ்கிரிப்ட் புக் கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது. அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனார், பெரிய பெரிய ஆட்களை அலுவலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார்.
என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாரியை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கெட்ட ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு. நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னார்ல பணக்காக போய் டோனில் இருப்பார்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை என்னை நம்பி செல்வம்னு கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிக்கிட்டு அலையணும்னா நான் சீக்கிரமாக டைரக்டர் ஆகி பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீங்கள் நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவங்களோட பங்கு அது முக்கியமான பங்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது.